ஹாய் கைஸ், இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அன்பாக்சிங் வீடியோ தான் கொண்டு வந்திருக்கேன். வாங்க நம்ம போய் பார்க்கலாம். பாக்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கியர் சைக்கிள் தான் கொண்டு வந்திருக்கேன். 90s கிட்ஸ் வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இதாக இருக்கும். நானும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். ஏன்னா எனக்கும் இது வந்து சைல்ட்ஹுட்ல வந்து ஒரு ட்ரீமாக இருந்துச்சு. நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணிட்டு என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த காம்பனன்ட்ஸ் கிட்ட வந்து டூல் கிட்டு, அது இல்லாமல் சீட்டு, வாட்டர் பாட்டில் என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணணுமோ அதையும் நம்ம கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம என்ன பண்ண போறோம்னா எப்படி நம்ம ஃபிட் பண்ணலாம் ஒவ்வொன்றா அப்படின்றத வந்து நான் காட்டுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஹேண்ட் பாரை ஃபிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு வீலு, நெக்ஸ்ட் தான் நம்ம பெடல். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ஹேண்ட் பார் ஃபிட்டுக்கு போயிடலாம். சரிங்களா? இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கவர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நல்லா ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம ஃபிட் பண்றப்ப நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், இடைஞ்சல் இல்லாம இருக்கும். ஹேண்ட் பார் வந்துட்டு ஈஸியாக ஃபிட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஹோல் மாதிரி இருக்கும், அதில் வந்து உள்ள வச்சிடணும். ஓகேங்களா? உள்ள வச்சதுக்கப்புறம் இந்த அலாங்க வச்சுட்டு நம்ம டைட் வைக்கணும். நான் ஆல்ரெடி லைட்டாக டைட் வச்சிருக்கேன் எப்படியும் பார்க்கறதுக்கு. அதே மாதிரி இந்த ஹேண்ட் பார் அலாங்கி வந்துட்டு டைட் வைக்கிறப்ப இந்த ஃப்ரண்ட் இந்த ஒரு பார்ட் இருக்கு இல்லையா, இந்த பிரேக் இது பார்ட் மாதிரி டிஸ்க் மாதிரி அந்த இது வந்துட்டு ஃப்ரண்ட்ல இருக்கும். ஓகேங்களா? அது மாதிரி வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் டைட்டன் பண்ணிக்கிறேன். இது டைட்டன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து வீலு. ஓகேங்களா? வீலு வந்துட்டு ரொம்ப ஈஸி தான், காட்டுறேன். இந்த இது வந்துட்டு நட்டு இருக்கும். இந்த அலாங்கு நட்டை மட்டும் எடுத்துட்டு இந்த டிஸ்க் வந்துட்டு லெஃப்ட் சைடில் வரும். டிஸ்க் பிரேக் இது வந்து இந்த சைடில் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸாக அதை எடுத்துட்டு ஃபிக்ஸாக அதை ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என்னன்னா இந்த டிஸ்க் மட்டும் அந்த பேடில் கரெக்டாக உள்ள வர மாதிரி வந்து அப்புறம் வைக்கணும். ஓகேங்களா? ஃபிட் இது மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து டைட்டன் பண்ணணும். இப்போ வந்து நான் அதில் சாய்ச்சி வச்சுக்கிறேன். டைட்டன் பண்ணுறது டைட் பண்ணிட்டு இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இது இருக்கும் வீலில். நம்ம இன்கேஸ் செகண்டரி ஆப்ஷனாக நம்ம யூஸ் பண்ணுறதுனா பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இது நம்ம கொடுத்துருப்பாங்க. இதுலேயே எல்லா போல்ட்டையுமே டைட் பண்ணுற மாதிரி சைஸஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நான் டீட்டெயிலாக வீடியோ எண்டில் வந்து கரெக்டாக காட்டுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு டைட் வச்சுட்டேன். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு. ஓகேங்களா? வந்துட்டு இந்த பாருக்கு நேராக சீட்டு கரெக்டாக இருக்கா, இந்த சென்டர் பாருக்கு நேராக சீட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் டைட் வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு நம்ம டைட் பண்ணிடலாம். ஓகேங்களா? லெஃப்ட் சைடு வந்து நான் அட்டாச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு. நாட் ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ்ட். ஸோ ஜஸ்ட் அந்த டேஞ்சர் லைட் மட்டும் ஃபிட் பண்ணலாம். ஓவரால் லுக் எப்படி இருக்குன்னு பாருங்க. லுக்கோட ரிவ்யூ வந்துட்டு சொல்லுங்க எனக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு இருக்கும். ஸ்டாண்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்டாண்டு வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து மேனுவலாக கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து எங்கே அட்டாச் பண்ணணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து மோஸ்ட்லி நம்ம வந்துட்டு ஒயிட் மாட்டிக்கலாம். அதை போய் ஃபிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதை ஃபிட் பண்ணலாம், அப்படி கழட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்னும் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, வேணால் நம்ம டைட்டன் பண்ணிக்கலாம். ஸோ சேம் இதே தான். பேக் சைடும் பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சு அப்படியே ஜஸ்ட் பிளாஸ்டிக் அட்டாச் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த அளவுக்கு நம்ம இருக்கிறது ஒன்று தான், இல்லாத ஒன்று தான். நீங்கள் மேனுவலாக இந்த 100 rupeesக்குலாம் லைட் எரியிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே கைஸ், ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விவிட் பைக் தான் இது, இந்த சைக்கிளோட நேமு. ஸோ அதே மாதிரி ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு படி வாங்கணும். நான்
எக்ஸ்ப்ளோர் பண்ண வாங்குறதுக்கு முன்னாடி ஸோ எந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஹைட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 feet அப்படின்றவங்களுக்கு வந்துட்டு இந்த சைக்கிள் வந்து கரெக்டாக இருக்கும். 26 மேக்ஸ் 27.5 வரைக்கும் போகலாம். 6 feetக்கு மேலே இருக்கவங்க வந்து 29 feetக்கு போயிருங்க சைஸு. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம சிட்டி ரைடு நார்மலாக கேஷுவலாக ஓட்டுறோம், ஜஸ்ட் டீ கடை ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறோம், ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்காக நம்ம போகிறோம் அப்படின்னா கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும். இன்கேஸ் லென்த்தாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி இதுக்காக தான் கொஞ்சம் சைஸ் கம்மியாக வாங்கிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுதான் பெட்டர் கம்ஃபர்டபுளுக்கு நான் செக் பண்ண வரைக்கும். சார் என்னைய பொறுத்த வரைக்கும் இது ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு எபோவ் ஆவரேஜ் ரிவ்யூ தான் இதுக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 1 week or 1 month நான் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ எதுவும் வாங்காம மாட்டேன். இப்போ 2 வீல்லையுமே காற்று இல்லை சுத்தமாக. பட் இருந்தாலும் நம்ம வியூவர்ஸ்க்காக ஒரு தடவை நான் ஓட்டி காட்டுறேன். சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா பேக் மாட்டிப்போம். அதில் வந்து நம்ம கேஜெட்ஸு ப்ளஸ் பூம் ஹெட்செட்ஸ் அண்ட் வந்துட்டு சார்ஜரு, செல்ஃபோனு, அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் பாட்டிலும் அதிலே எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு அன்னெசரி இதாக தான் இருக்குது. அன்னெசரி மீன்ஸ் யூஸ்ஃபுல் இல்லாத மாதிரி இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டாக, ரொம்ப வீக்காக தான் இருக்குது. சரிங்களா? ஓவரால் லுக்கு பாருங்க, சைக்கிளோட லுக்கு. ஃப்ரேம் எப்படி இருக்கு பாருங்க. ஃப்ரேம் வந்து நான் வாங்கினது வந்து ரெட்டு ப்ளஸ் பிளாக் அண்ட் சில்வர் கலர். ஓகேங்களா? செக் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியர்பை 4 ரேட்டிங் ஆல் த வெப்சைட்ஸ். ஓகேங்களா? ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இல்லை. நான் வாங்கின ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6200. ஸோ இது சைஸ் படியும் ஃப்ரேம் சைடும் கொஞ்சம் வந்துட்டு ரேட் வந்து +500 -500 ஆகலாம். பட் மோர் தென் 7000 போகாது. ஓகேங்களா? நான் ஆல் த வெப்சைட்ஸில் செக் பண்ணதுக்கப்புறம் தான் சொல்கிறேன். ஸோ ஓவராலாக எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது லுக்கு அந்த இதெல்லாம். பட் கியர் வந்து நம்மளால் ஒரு கம்ஃபர்டபுளாக குயிக்காக சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டால், என்னைய கேட்டால் எனக்கு இப்போ நான் ஓட்டி பார்த்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு தெரியலை. மேபி யாரெல்லாம் ஃபில் பண்ணி ஓட்டி பார்த்தா தெரியும். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் அப்கமிங்.